யாத்திரையாகமம் 3 சொல்லுகிறது, ஆண்டவர் மோசேயை எழுப்பி அழகாய் அவர்களை வழி நடத்தினார். இதிலிருந்து என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஜபம், ஆண்டவரோடு உண்மையாய் ஜபம் பண்ணும்போது ஆண்டவரை உண்மை, அந்த வசனத்தை படிங்க, அடிக்கடி நம்ம படிக்கிறது தான். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. கையை தட்டி சத்தமா ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. பைபிள் சொல்லுகிறது, கூக்குரலை கேட்கிற ஆண்டவர், அழுகுரலை கேட்கிற ஆண்டவர், கண்ணீரை காண்கிற ஆண்டவர், வேதனை அறிந்த ஆண்டவர். அறியாத தெய்வம் கிடையாது. அல்லேலூயா. கடனாகிய பிரச்சனையில அது என்னென்ன நெருக்கம் உண்டுன்னு அவருக்கு தெரியும். பிள்ளைகள் வழி தப்பி போகும்போது எந்த வேதனையில் ஒரு தாய் தகப்பன் இருப்பார்கள் என்பது அவருக்கு தெரியும். தகப்பன் பிள்ளைக்கு முன்பாக சாட்சியற்ற வாழ்க்கை வாழும்போது அது எவ்வளவு அவமானம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லாமே அறிந்த ஆண்டவர், எல்லாமே அறிந்த ஆண்டவர், எல்லாம் தெரிந்த ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். நம்மை அந்த சூழ்நிலைகளை மாற்றி ஆசீர்வதிக்க ஆண்டவர் வந்திருக்கிறார்.